லஞ்சுக்கு மட்டன் தான் வாங்கியிருந்தோம். மட்டன் சுக்கா, மட்டன் குழம்பு, ரைஸ் இதுதான் பண்ணியிருந்தேன். மட்டன் நான் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வேக வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள் இது மட்டும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ மட்டன் சுக்காக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு வந்து கொத்தமல்லி, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு இது எல்லாமே போட்டு அரைச்சிடணும். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகாய் இது மட்டும் போட்டு நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது குழம்புக்கான பேஸ்ட் ரெடி பண்ணியிருந்தேன். பூண்டு, வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கசகசா இது மட்டும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை முக்கியம். இப்போ வறுத்ததை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படியே கொஞ்சமா சூப்பும் உள்ள போயிடுச்சு. இப்போ சுக்கா செய்யறதுக்கு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அந்த கறியை சூப்போட ஊத்திட்டு அந்த சூப் அப்படியே நல்லா சுண்டணும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம். கடைசியா நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை போட்டு ஒரு கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கணும்னா சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி. மட்டன் குழம்பு நம்ம நார்மலா செய்யற மாதிரி தான். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதக்கிட்டு மட்டனையும் போட்டுட்டு அப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டும் போட்டு நல்லா கொதிக்க விட்டணும். நமக்கு வேணுங்கிற மசாலா எல்லாம் போட்டுட்டு கடைசியா கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கணும்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. எல்லாருக்கும் பரிமாறிட்டு நானும் லஞ்சு சூப்பரா சாப்பிட்டு முடிச்சாச்சு.